யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவனோட வாழ வேண்டாம்னு அப்படின்னு இவர் சொன்னாரு மேடம். யாரு இவரா? இவரு சொன்னாருங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு நீ இப்படி சொல்ற, அதெல்லாம் தவறு, அது தப்பு, தவறான செயல், சொல்லக்கூடாது. நான் எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. இப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி இவருக்கு எடுத்து சொன்னேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்ப அவர் சொன்னாரு, சரிம்மா நான் பேசல, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறேன்னு இவர் சொன்னார் மேம். அவர் 1008 தவறுகள் செஞ்சிருக்காரு. நான் செஞ்சது இந்த ஒரு தவறு தான். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். இவருனாலதான் அந்த தவறுகள். இவர்கிட்டயே நான் பேசிக்கிறேன். எங்க வீட்டுக்கு தவறுலாம் பண்ணலையே. ஒரு ஃபீலிங் இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறான். அதாவது தவறுகள்னா மித்த எந்த தவறு இல்ல, ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த போட்டோவை வச்சுட்டு இது வரைக்கும் என்ன திட்டிட்டு இருந்தாருங்க. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. உங்களுக்குள்ள தவறான உறவே கிடையாது. தவறான தொடர்புகள் எதுவும் இல்ல மேடம். உங்க ஃபேமிலில அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, அவங்க ஃபேமிலில இருந்து எனக்கு எந்த டிஸ்டர்பும் கிடையாது. சோ உங்க புருஷன் தேவையில்லாம உங்க மேல குற்றம் சொல்றாரு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு போட்டோ, அதாவது இவர் ஃபேமிலியா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாப்லிங்க. நியாயம் பேசுற உட்காந்து ஒரு போட்டோ காமிச்சதுக்கு இவர் இவ்வளவு பேசுறாரு. போட்டோ ஆது நான் வண்டியா கேட்பேன். போடா நான் ஒரு நடிகன். அதனாலதான் அவர் மானஸ்தான் அந்த பொண்ணோட தொடர்பு இருக்கிறாருங்களா மேடம். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இன்னொருத்தரோட தொடர்பு வச்சு இல்ல மேடம், தெரியாம தான் மேடம் தவறு செஞ்சுக்க. தவறுங்கிறது தெரியாம இவர் தெரிஞ்சே செய்யறாரு குடும்பத்தை வச்சுட்டு. அப்புறம் நான் என்ன மேடம் பண்ண முடியும்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடிட்டு நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. தவறுங்கிறது தெரியல. நீ என்னதான் பேசுறான்னு உனக்கு புரியுதா? புரியுது மேடம், நான் செஞ்ச தவறுதான். இதுக்காண்டி நான் இந்த ஒரு தவறு செய்யங்காட்டிக்கு இவர் 1008 தவறுகள் செஞ்சுக்கிறாருங்க. அது இனிமேல் திருத்தி வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? நான் எப்பவோ கேட்டாச்சு மேடம். என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியுங்க மேடம். அவரோட வாழறதுக்கு ஆசைப்படுறீங்க? ஆசைவெல்லாம் பல்ல மேடம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு மடக்காம? என் 2 குழந்தைக்கு உண்டான வாழ்க்கைக்கு என்ன அவரு தானே அப்பா. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும், இவரோட சுத்தணுங்கிற ஆசை எல்லாம் எனக்கு இல்ல மேடம். நீங்க உட்கார்ந்து உங்க புருஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஒரு தவறு செஞ்சாலும் 1000 தவறு செஞ்சாலும் தவறுதான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நீங்க அந்த போட்டோஸ் நான் என்ன நினைச்சேன், நிஜமாவே உங்களை நம்பினேன். ஆனா அந்த போட்டோஸ் ரொம்ப தப்பா இருக்கு. சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்தோன்னு தானே சொன்னீங்க. சாதாரணமா போட்டோவா அது? என்ன தைரியங்க இன்னொருத்தர் பொண்டாட்டி கூட இப்படி போட்டோ எடுக்கிறதுக்கு? எப்படி உங்களுக்கு செய்ய தோணுச்சு? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. நான் செஞ்ச தவறுக்கு இவர் இவ்வளவு பேசுறாரு. இவர் எத்தனை தவறு செஞ்சு அவங்க வீட்டுல இருந்தே வெளியே வந்துக்கிறாங்க, உடந்தையா இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன மேடம் பண்றது? ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு வேற வழி இல்லாம தான் அவரோட பழகினீங்க? பழகவே இல்ல மேடம், ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் மேடம் பேசுறேன். அந்த ஃப்ரெண்ட்லி தான் அந்த போட்டோகிராஃபா. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன். பாரு, ஃப்ரெண்ட் சொல்லி ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை நாரடிக்க கூடாது. நான் வண்டியா கேட்பேன். போடா. நான் ஒரு நடிகன். கார்ல ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு மேடம். அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு வீட்டுல இருக்கிற ஹோம் தியேட்டர்ல போட்டு கேட்டேன் மேடம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த ஹோம் தியேட்டர்ல கேட்கும்போது இவர் பழகிட்டு இருந்த ஒரு பொண்ணோட இன்னொருத்தவங்க பேசின ரெக்கார்டு அதுல இருந்துச்சு மேடம். கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. என்னோட செல்லுல இருக்கிற அந்த மெமரி கார்டு எடுத்து என்னோட செல்லுல நான் போட்டுட்டேன் மேடம். இல்ல புரியல. அந்த பொண்ணு ரெக்கார்டுல இருக்கிறத போட்டு என் செல்லுல போட்டுட்டேன். இவங்க சரி என்னோட மெமரி கார்டை மாத்தி இவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சோலி முடிச்சு. யாரோட மெமரி கார்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பழகிட்டு இருந்தேன். அப்ப அவளோட மெமரி கார்டு தான், இனிமேல் நான் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். சரி இனிமேலாச்சும் கரெக்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் மேடம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட. எங்க வீட்டுக்காரும் பழகிட்டு தான் இருந்தாருங்க அந்த பொண்ணுகிட்டீங்க. அந்த மெமரி கார்டை அந்த புள்ளைகிட்ட போனோனையுமே அந்த புள்ள போய் என் வீட்டுக்காருக்கு போன போட்டு சொல்லிருச்சு,
இங்க பாரு அந்த மெமரி கார்டுல உன் பொண்டாட்டி இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுச்சுங்க. ஒரு தவறு சொல்றியே, அது எவ்வளவு பெரிய தவறு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்சிருக்கடா மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. போட்டோ அது இருக்கு. சாதாரணப்பட்ட போட்டோ கிடையாதுமா. அந்த போட்டோ ஒரு 1000 கதைகள் சொல்லுறது. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. இன்னும் கனெக்ஷன் இல்ல உங்களுக்கு? இல்ல மேடம், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. இல்ல மேடம். நீங்க என்ன அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கல்ல? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இல்லை, எதுவுமே சொல்ல. அவங்க இதுல இருந்தாங்க போதும் மேடம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்ப இந்த பொண்ணு அந்த பையனை விட்டு வந்துட்டா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ம்? உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுனால எத்தனையோ ஒரு ஆம்பளைகளோட வாழ்க்கை கெட்டு போச்சு. நான் பொய் சொல்ல விரும்பல. சந்திர கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். நாளைக்கு பொய் சொல்றது என்னோட போய் வண்டி வச்சிருப்பேன், என்னோட வண்டி வச்சிருப்பேன், அந்த போயிட்டு எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, விட்டுட்டோம், டிவோர்ஸ் வாங்கிட்டு வேலை பாரு. எதுக்கு இப்படி பாரு? அப்படிதான் மேடம் எல்லாரும் சொல்றாங்க. சொந்தக்காரெல்லாம் சும்மாயா? மனசுல பட்டது சொல்றேன். அந்த பொண்ணு கிட்ட நான் கேட்டேன் மேடம், இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆசைப்படுறியா? பண்ணிக்க. கல்யாணம் பண்ணி நீ நல்லபடியா வாழ்ந்துக்க. ஏன் இப்படி தெரியாம வாழ்றீங்க? வாழ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. This is the end.